யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த முடிவில் என்னைக்காவது நீங்கள் ஹாப்பியாக இருந்திருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் லோவாக தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ டல்லாக இருக்கு, என்னால் மட்டும் என்ஜாய் பண்ண முடியலையே, ஒர்க்கில் கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையே, அவங்கவுங்க வேலையும் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, ட்ரிப்ஸ் போகிறாங்க. இந்த ஃபீலிங் தான் ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிஞ்சும். அப்படி நினைக்கிறது நீங்கள் மட்டும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யாரெல்லாம் அடிக்கடி சோஷியல் மீடியா பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடிமனசில் ஒரு டிப்ரெஷன் தான் மிஞ்சுது. டிப்ரெஷனாக இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மன ரீதியான பிரச்சனைகளோட தான் பெரும்பான்மையான மக்கள் வாழ்றாங்க. இதெல்லாம் ஏன்? ஒரு 20-25 இயர்ஸ் பேக்கெல்லாம் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கு இதெல்லாமே கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கும். இப்போ பார்த்தா சில்ட்ரன்லேருந்து, டீனேஜர்ஸ்லேருந்து, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து, மிடில் ஏஜ், சீனியர் சிட்டிசன், இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் ரூட் காஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? மெயின்லி சோஷியல் மீடியா. அதில் வர்ற ரீல்ஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்து அது ரீலுங்கிறத மறந்துட்டு ரியல் லைஃப்னு நாம் நினைக்கிறது தான். கம்பேரிசன், ஒன் கம்பேரிசன், அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்க கூட கம்பேர் பண்ணால் கூட பரவாயில்ல. அங்கே இன்ஸ்டாவில் ரீலில் யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ட்ரிப் போகிறத பார்த்து கூட நாம் நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டாண்டர்டை அவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒப்பிடுதல், கம்பேரிசன் தான் அத்தனைக்கும் ரூட் காஸ். சரி, சோஷியல் மீடியானால நம்ம எப்படிலாம் மன ரீதியாக பாதிக்கப்படுறோம்? சரி, இதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது என்ன? சோஷியல் மீடியா இல்லாமல் இந்த காலத்தில் நம்மளால வாழவும் முடியாது. அதே சமயம் அதை எப்படி பயனுள்ளதா நாம யூஸ் பண்ணிக்கலாம்? மன ரீதியா அஃபெக்ட் ஆகாம ஹெல்தி சிட்டிசன்ஸா நாம எப்படி இருக்கலாம்? அதை பத்தி தான் இந்த வீடியோ. பை தி வே, ஐ அம் டாக்டர் விபி சிவகுமார், a senior consultant pediatrician. இந்த ஒப்பிடுதல்னு சொல்றோம் இல்லையா, இந்த கம்பேரிசன், இதை கம்பேர் பண்ணி நமக்கு நாமே நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் லோ ஆயிடுறது தான். ஒன்று நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மக்கள் எப்பயுமே போஸ்ட் பண்றது அவங்களுடைய மிக 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 மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும்தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வருஷத்துல 365 நாள் 360 நாள் வேலை பண்ணியிருப்பாங்க, 5 நாள் ஏதாவது ட்ரிப்பு போயிருப்பாங்க, அதை விதவிதமா போஸ்ட் போட்டு போட்டோ எடுத்துருப்பாங்க. நாமளாம் என்ன நினைச்சுக்குவோம், அப்பா பாருடா அவன்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான், நமக்கு மட்டும் வேலை வேலை வேலைன்னு. இப்போ என்ன ஆகும்? இது வரைக்கும் நீங்க ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா ஒரு நல்ல கரியர் க்ரோத்ல இருந்தா கூட உங்களுக்கு நான் இன்னும் என் வாழ்க்கையே வாழல அப்படிங்கிற ஃபீலிங் தான் வரும். நீங்க அன்ரியாலிஸ்டிக் கம்பேரிசன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க போடுறது எல்லாமே அவங்க 1% ஆஃப் தேர் லைஃப் டைம் தான். ஹாப்பியா சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கறவங்களுக்குள்ளார 1008 சோகம் மறைஞ்சிருக்கும். அதையெல்லாம் வெளியில போட மாட்டோம். வெறும் ஹாப்பியான தருணங்கள், மூவி போற தருணங்கள், சாப்பிட்ற தருணங்கள் மட்டும்தான் போஸ்ட்ல வரும். அது பின்னாடி இருக்கிற எத்தனையோ ஹார்ட் ஒர்க்கு அதெல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 24 மணி நேரமும் யாருமே சந்தோஷமாவும் இருக்க முடியாது, அதே சமயம் ஃபுல் 24 மணி நேரமும் சோகமாவும் இருக்க முடியாதுங்கிறத நாம உறுதியா தெளிவுபடுத்திக்கணும். ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் ஹைலைட்ஸ் தானே ஒழிய ரீல் தான், அது ரியல் கிடையாது. தவிர சைபர் புல்லிங் வேற வந்துடும் சோஷியல் மீடியால. எவனா ஒருத்தன் ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டிருக்கான், உடனே அதை கிண்டல் அடிச்சு ஒரு 4 கமெண்ட் சும்மா போற போக்குல போட்டுட்டு போவோம். ஆனா அதனால பாதிக்கப்பட்டு சில பேருக்கு சூசைடல் டெண்டன்சிஸ் கூட வருது. அப்புறம் இந்த நியூ டேர்ம் ஃபோமோ, என்னென்னமோ டேர்ம்ஸ் வருது இந்த ஜென்சில. இதுல ஃபோமோ வேற. நாம மட்டும் லெஃப்ட் அவுட் ஆயிட்டோமா? ஒரு பேட்ச்மேட்ஸ் எல்லாம் ட்ரிப் போயிருக்காங்க, அவங்க போட்டோஸ் போடுறாங்க, நாம ஏதாவது ஒரு வேலை பழுனால போக முடியலன்னா யூ ஸ்டார்ட் ஃபீலிங் ஃபார் இட். ஐயோ நான் அங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன்னு. இதெல்லாம் எப்படின்னா, அவங்க போன்ல சொல்லியிருந்தா கூட நமக்கு பெருசா தெரியாது. அந்த போஸ்ட் பார்க்கும் பொழுது எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிற அந்த ஃபியூ மினிட்ஸ் பார்க்கும் பொழுது யூ ஸ்டார்ட் ஃபீலிங் த சேம். ஐயோ நான் மட்டும் ஒண்ணுமே என்ஜாய் பண்ணலையே அப்படின்ட்டு. ஸோ இந்த எண்டில் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் மிஞ்சுது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அவங்க ஒரு வெரி கண்டென்டட் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
அவங்க உலகம் அந்த கிராமம், அந்த சின்ன ஊரை சுற்றி, அங்கே பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸை சுற்றி. அதை தாண்டி அமெரிக்காவில் யார் வின் பண்ணுறாங்க, இங்கே என்ன போர் நடக்குது அப்படிங்கிற தாட் ப்ராசஸோ அதனுடைய இதெல்லாமே இல்லாமல் நல்லா சிரித்து பேசிட்டு சிம்பிள் லைஃபாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பிபிஓ, ஹார்ட் அட்டாக்கோ, அந்த வெசல் பிளாக்கு, இந்த வெசல் பிளாக்கு, ஷண்ட் போட்டேன், இந்த பேச்சே இல்லை. ஆனால் இப்போ 35 இயர்ஸ் தாண்டிட்டாலே போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுங்க, எக்கோ எடுங்க, பிபி ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கம்பனியாகி வந்துடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? we start comparing our life with other persons and இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் அது இன்னுமே அதிகமாகுது. ஒரு கிராமத்தில் ஒன்றும் தெரியாத அப்பாவியான மக்கள் விட சிட்டியில் சோஷியல் மீடியாவில் சவ்வியாக இருக்கிற நிறைய பேருக்கு தான் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. இதை யாராலும் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே அடிக்கடா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு செல்லை எடுப்போம், ரீல்ஸை பார்ப்போம். அந்த ரீல்ஸை பார்க்கறனால தான் நமக்கு ஒழுங்காக தூக்கம் வரலைங்கிறது கூட தெரியாமல் ஸ்லீப் குவாலிட்டியும் டிஸ்டர்ப் ஆகுது, ஸ்லீப் குவான்டிட்டியும் டிஸ்டர்ப் ஆகுது. அது மறுநாள் ப்ரொடக்டிவிட்டியில், ஆக்டிவிட்டியில் அதனுடைய ரிசல்ட்டை காமிக்கும். ஃபேமிலியில் எரிஞ்சு விழுவாங்க, ஒர்க்குக்கு டைமாக போக மாட்டாங்க, அங்கே போய் கொஞ்சம் ஸ்லீப் டிப்ரைவேஷனால தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சோஷியல் மீடியானால வர்ற மன ரீதியான பாதிப்புகள் தான். சரி, இப்படி சோஷியல் மீடியா பற்றி தப்பா அடிக்கிட்டே போயிட்டு இருந்தா அப்போ என்ன, நம்ம எல்லாமே இன்ஸ்டா அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிடணும், யூடியூப்பை லாக் அவுட் பண்ணிடணுமா? அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாவை எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக, ப்ரொடக்டிவாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் கரியருக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். there are always two sides of a coin. நாணயத்தோட ரெண்டு பக்கங்களும் இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ என்னதான் சோஷியல் மீடியா கெட்டது அது இதுன்னு சொன்னாலும் நாம we cannot thrive without the latest social media influence. ஸோ இதை நமக்கு சாதகமாக வச்சுக்கோ. சோஷியல் மீடியா நம்மளை கண்ட்ரோல் பண்றதை விட நாம அதை கண்ட்ரோல் பண்ண நினைப்போம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடும்போது ஏகப்பட்ட ஃபில்டர்ஸு, ஏகப்பட்ட கிராஃபிக்ஸு, எடிட்டிங் டெக்னிக்ஸு, அது இல்லாமல் இப்போ ஏஐ டூல்ஸ் வேற வச்சு தான் அவங்களுடைய பிக்சரை போடுறாங்க. ஆக்சுவலி ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நேற்று ஒரு டீனேஜர் அந்த மதர் கூட்டிகிட்டு வந்தாங்க. சார், அந்த பொண்ணு மீதியெல்லாம் ரொம்ப படிப்பில் ஆர்வம் காமிச்சிட்டு இருந்தா, பட் இப்போ லுக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை, டயட்டை ரொம்ப ஸ்கிப் பண்ணி ஸ்லிம் பியூட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. அது இல்லாமல் ஃபேஸுக்கு என்னென்னமோ க்ரீமு ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணுறா, கேட்டால் எரிஞ்சு விழுறா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் பாடி இமேஜ் அவங்களே ஒரு ஹீரோவாவோ ஹீரோயினாவோ போர்ட்ரே பண்ணணும், ஒரு செலிபிரிட்டிக்கு ஈக்குவலாக தங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு செலிபிரிட்டி, ஒரு சினி ஆக்டர், ஆக்ட்ரஸ் மாதிரி அவங்களையே போஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால நிறைய காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் டெம்பரரியா பெனிஃபிட்ஸ் கொடுக்குமே ஒழிய லாங் ரன்ல எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த பொண்ணுக்கு கவுன்சில் பண்ணும்போது தான் சொன்னிச்சு, அவங்க போஸ்ட்ல எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு டார்க்காகவும் மற்றவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க, அதனால அந்த இந்த பியூட்டிஃபைங் க்ரீம்ஸு, சில டேப்லெட்ஸ், மெடிசின்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சிலதெல்லாம் நாட் ஈவன் அப்ரூவ்ட் பை FDA. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி ஃபிகர் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த சோஷியல் மீடியானால வந்திருக்கு. அன்ரியாலிஸ்டிக் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதை நிறைய டீனேஜர்ஸ் மிடில் ஏஜ் பீப்புள் கூட ஃபாலோ பண்றாங்க. நயன்தாரா இந்த கிரீம் தான் யூஸ் பண்ணாங்க, சமந்தா இந்த கிரீம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸும் ப்ரொமோட் பண்றனால நிறைய பேர் ஃபீல் pressured enough to buy those things, buy those cosmetics, even if it is out of their reach. அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர் வேணா கனெக்ட் ஆகிருக்கலாம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, ஃபாலோயர்ஸு எல்லாம் இருக்கலாம். பட் ரியல் லைஃப்பில் டே டு டே நம்ம பார்க்குறவங்க, நம்ம நெய்பர்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இவங்க நமக்கு ஒரு ஆபத்துக்குன்னா உடனடியாக ஹெல்ப்புக்கு வருவாங்க. யூ மைட் பி சோஷியல் மீடியா கனெக்டட் பட் சோஷியலி ஐசோலேட்டட் இஃப் யூ ஸ்பெண்ட் so many hours in social media. சரி, எப்படி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரெடியூஸ் யோர் ஸ்க்ரீன் டைம். எல்லாருக்குமே தான் அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் தெரியும். ஸோ இவ்வளோ ஹவர்ஸ் தான் நான் சோஷியல் மீடியா பார்ப்பேன், குறிப்பாக தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி சோஷியல் மீடியாவை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதி பண்ணிக்கோங்க. கண்டென்ட் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதில் நம்ம மாரலை
அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டை பாருங்கள். ஹெல்த்து, ஹைஜீனு, இம்ப்ரவைசிங் கரியர் க்ரோத்துக்கு என்ன, லேட்டஸ்ட் ஏஐ இனோவேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரியானதையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பப்போ கொஞ்சம் பொழுதுபோக்குக்கான சில என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. அதை விட முக்கியம், ஏதாவது ஒரு ஹாபியை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரு பேஷனேட்டாக நீங்கள் சின்ன வயசில் நினச்சி அதை வேலைப்பழுனால விட்டுருந்தீங்கன்னா அதை திருப்பி ஆரம்பிங்க. இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க, ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்க. சைக்கிளிங்கு, பேட்மிண்டன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம்ஸில் அட்லீஸ்ட் 1 or 2 hours நீங்கள் ரீடைரக்ட் ஆனீங்கன்னா சோஷியல் மீடியாவை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் ஒன்று ஃபீல் பண்ணிக்கோங்க, இது எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இதனால எனக்கு பயன் இருக்கா அப்படின்னு யோசிங்க. சோஷியல் மீடியாவை பற்றி என்னுடைய கருத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இதனுடைய பாசிட்டிவ் சைடு என்னென்னு நீங்களும் சொல்லுங்க. நெகட்டிவ், இதை தாண்டி ஏதாவது நெகட்டிவ் எஃபெக்ட் இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்க. நாம இதை பற்றி மேலும் மேலும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். உங்கள் கமெண்ட்ஸை படிக்கிறனால மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.